பல்வேறு தரப்புகளில் எழுந்த கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி தமிழகத்தில் இன்று முதன்முறையாக மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடந்து வருகிறது. தமிழகத்தில் சுமார் 88,000 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். முழுக்கை சட்டை அணிந்து கொண்டு தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பல இடங்களில் மாணவர்கள் சட்டையை கழற்றிக் கொண்டு தேர்வு எழுத செல்கிறார்கள். நாடு முழுவதிலும் 104 நகரங்களில் நீட் தேர்வு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் உட்பட 8 நகரங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்று வருகிறது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 10 மொழிகளில் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதி வருகிறார்கள். நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் பலரும் அசௌகரியங்களுக்கு உள்ளானார்கள். முழுக்கை சட்டை அணிந்து கொண்டு தேர்வறைக்குள் செல்லக்கூடாது என்ற விதிமுறை தெரியாமல் வந்த பல மாணவர்கள் சட்டைகளை கழற்றிக் கொண்டு தேர்வு எழுத சென்றார்கள். எய்ம்ஸ், ஜிப்மர் தவிர நாடு முழுவதும் இருக்கும் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS மற்றும் BDS படிப்புகளில் நீட் தேர்வின் மூலமாகவே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று இந்திய மருத்துவ கவுன்சில் அறிவித்திருக்கிறது. இதற்கு தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்பும் எழுந்தது. தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களித்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. டாக்டர் படிக்கணும் தான் நாங்கள் இதை பண்ணுறோம். ஆனால் கவர்மெண்ட் திடீர்னு மார்க் வைஸ் தான் போவாங்க. இத்தனை வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இதுவரையும் அந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லி எஃபெக்ட் போட்டு படிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு நீட் வந்து கவர்மெண்ட் மாதிரி பண்ணிடுச்சு. அதுக்கு நாங்கள் எஃபெக்ட் போட்டு படிச்சிருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் இருக்குது. பயாலஜி 90 மார்க்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 45 மார்க்ஸ். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் என்ட்ரன்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டேன். எக்ஸாம் உள்ள வந்து செப்பல் இது போடக்கூடாது, நாங்கள் எங்கேயோ லாங்லேருந்து வரோம், இங்கே வந்து உடனே செப்பல் இது போடக்கூடாது, சட்டை இது போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? பக்கத்தில் கடையும் எங்கேயோ இல்லை. 8:30 உள்ள போனோம். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு இந்த